கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters in Christ, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we greet you in the name of the Lord Jesus Christ. இந்தியன் ஃபீல்ட் சார்பிலேயும் On behalf of the Indian field ஏசியா டிவிஷன் சார்பிலேயும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். and on behalf of the Asian field, we greet you. இந்த ஜூம் இணைப்பின் மூலமாக உங்கள் சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். We are very happy to join with you through this Zoom program. நாம் ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து வாசிக்க தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக Before we could go through the message of verses of the Bible, நாம் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நாம் செய்திகளாக கடந்து போகலாம். let us give ourselves in the hand of God and let's go to the message. ஒரு சிறு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். We are going to make a small prayer. அன்பின் பரலோக பிதாவே, Dear Heavenly Father, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். we thank Thee for this nice time. இந்த இணைப்பின் மூலமாக முது பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் ஒன்று சேர்த்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். Through this Zoom program, you have gathered us together. For that we thank Thee. இந்த நாளில் கூட செய்தி நேரத்தையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். At this time, we hand over this time in Thy hands. ஆண்டவரே, பேசுகிறது அடியேன் அல்ல, Lord, the one who is speaking is not I. நீரே அடியேனை மறைத்து இந்த வேளையில் நல்ல சத்தியங்களை எங்களுக்கு நீ தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thou hideth me and express the sharp truth to the people. தொடர்ந்து நாங்கள் வேதத்தின் மன்னாவை புசிக்கக்கூடிய வகையில் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். Help us to eat the manna from the Bible continuously. தேவனை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே, Fulfill all our needs. We ask these few mercies in the name of Jesus Christ. ஆமென். Amen. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, Dear people in the Lord Jesus Christ, இந்த நாளில் கூட அப்போஸ்தலன் பவுல் எப்படி ஒரு சவுலாக இருந்தவர் பவுலாக மாறினார் என்பது குறித்தான ஒரு சிறிய செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். today we are going to see a small message in which how Saul, the great man, he became Paul. இந்த பவுல் என்பவர் The man who is so called Paul, சவுலா இருக்கிற நேரத்தில் when he was Saul, அவர் ஒரு தர்சு பட்டணத்தை சார்ந்தவராக காணப்பட்டார். he belonged to a city called Tarshish. அதாவது சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதில் உண்டாயிருந்த வெற்றியினால் by announcing the gospel, through that the victory he received. முழுமையாக சுவிசேஷத்தை எதிர்ப்பதற்காக எழுப்பப்பட்டிருந்த யூத தலைவர்களுக்கிடையில் He was among the Jewish leaders who were against God's gospel. இந்த சவுல் பிரதானமானவராக முக்கியமானவராக கருதப்பட்டார். Many people opposed the gospel of Jesus Christ, and Saul was one of the very important persons. அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை எதிர்ப்பதிலே முதலாமானவனாக இருந்தார். He is a man who reacted against the people those who reacted against the words of God. This particular man was the first man. I mean, he was great. He was so opposing the gospel of God. இவர் தர்சு பட்டணத்திலே இருந்தவனா இருந்தாலும், even though he was from Tarshish, ஆனால் இவன் பிறப்பினாலே ரோம நாட்டு பிரஜையாக இருந்தாலும், by birth he was a Roman. அப்படி இருந்தாலும் வம்சாவளியில் இஸ்ரேலில் பென்யமீன் கோத்திரத்தனாக இருக்கிறான். Even though he was Roman by birth, he is belonging to the
tribe of Benjamin. எபிரேயில் பிறந்த எபிரேயன். He was born to the Hebrew, because of that he is a Hebrew. அவன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். According to the commandments, he is a Pharisee. இது இப்படி தான் என்ன செய்கிறாருனாக்கா, அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பு சபையில் இருக்கிற அந்த மக்களுக்கு எழுதும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய 2 வசனங்களில் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். Philippians chapter 3 verses 5 and 6 says about this. அவன் வந்து பக்தி வரைக்கும் சபையை துன்பப்படுத்தினவன் என்று சொல்லுகிறார். According to zeal, he tortured the church, he troubled the church. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், particularly if you can say, ஸ்தேவானை பற்றி விசாரணையிலும், when they inquired about Stephen, தண்டனையிலும், and when they gave punishment to Stephen, சவுல் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறவனாக காணப்படுகிறான். His Saul's part was great. அவன் இரத்த சாட்சியிடம் காணப்பட்டிருந்த குறிப்பிடும்படியான தேவ பிரசன்னத்தின் சான்றுகள் இயேசுவின் அடியார்களுக்கு எதிராக அவன் கணக்கிடுந்த காரியத்தின் மீது நீதி மீது சந்தேகப்படும்படி சவுல் நடத்தினது. Even though he killed, troubled Saul, why he troubled him, and he was one of the important person in the matter of Stephen, because he doubted the gospel of Jesus Christ. அப்படியாக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த உபத்திரத்தை கொடுக்கிற ஒரு மனிதனாக அந்த சவுல் காணப்பட்டார். He did many troubles. He troubled the Christians up to a great extent. அவன் எவருடைய ஞானத்தின் மீதும் நியாயத்தின் மீதும் முழு நம்பிக்கை வைத்திருந்தானோ, even though he believed some of the justful things and righteousness of somebody, அவர்களிடம் அவனது ஆசாரியர்கள், அதிபதிகள் ஆகியோரின் வாதங்களை ஸ்தேவான் தேவதூஷணம் கூறும் ஒருவன் என்றும், so he believed those things, but the priests were telling some lies, he considered like that. இரத்த சாட்சியான ஸ்தேவான் பிரசங்கித்த கிறிஸ்து ஒரு வேஷதாரி என்றும் குறிப்பிடுகிறான். The martyr Stephen, he preached about Jesus Christ, but this man Saul, he thought that he was not a real, Jesus was an hypocrite. இப்படியாக கிறிஸ்துவுக்கு எதிராக அவன் தொடர்ந்து கிறிஸ்துவை உபத்திரப்படுத்திக் கொண்டு வந்தான் என்று சொல்லி தான் அவனுக்கு தான் நாம் பார்க்கிறோம். Thus he persecuted the Christian continuously. This is what we see over here. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த சவுல், the Saul, while he is in this condition, தமஸ்குவிலே செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பின இந்த சிறப்பான பணிக்கு தனது சேவையை கொடுக்க சவுல் முன் வந்தான். When the Pharisees and all the others, they wanted to do great destructions to Damascus, and they tried to persecute the Christians over there, this man came forward as the first person. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீடரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தை யாராகிய புருஷையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். This person, with the aim of persecuting Christians, he went to the elders of the church and he received letters from them, so that he might go to Damascus and capture people, men and women, to take them back in order to persecute them. So he received letters from the elders and the officials of the church. வாலிப வயதின் பலத்துடன் ஊக்கத்துடனும்
தவறான வைராக்கியத்திலே பற்றி தீவிரத்துடனும் தர்சு பட்டணத்தினாகிய சவுல் நினைவில் இருக்கக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொண்டான். He was a young man, so with that power, and he hated the gospel of Jesus Christ, so he came to Damascus with a motive of persecuting Christians. இந்த பயணம்தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பயணமாக அமைந்தது. This travel became a way to change his life. உண்மையாகவே இந்த பயணத்தின் போது அவன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். Only through this journey he was made to understand who is Jesus Christ. ஒரு நாள் மத்தியானத்திலே அவன் பயணத்தின் கடைசி நாளில் மத்தியான வேளையில் களைப்புற்று அந்த பயணிகள் வந்து தமஸ்குவை நெருங்கிய போது அவர்கள் சுற்றிலும் இருந்த மலைகளிலிருந்து ஒரு குளிர்ச்சி மிக்க ஓடைகள் நீரினால் செழிப்புமிக்க நீண்ட நிலப்பரப்புகளே அழகிய தோட்டங்களையும் பழமுதிர் சோழங்களையும் காட்சியாக கண்டனர். While he was approaching Damascus, he was going with all his soldiers, and they were all around him. They were traveling on horses, and they were moving towards. And while they saw the beautiful things, I mean natural things, trees and valleys, green beautiful flowers, they were much interested to see those things, and they were just gazing at those things, and they were enjoying those beauties of that particular city. இதுக்கு முன்னே அவன் பயணித்த போது அதாவது தரிசி நிலமாய் காணப்பட்ட ஒன்றுக்கும் விளைச்சல் இல்லாத அந்த நிலங்களையே அவன் பார்த்து வந்ததுனாலே திடீரென்று இப்படிப்பட்ட பச்சை பசேலில் இருக்கிறதான அந்த மரங்களையும் செடிகளையும் பழங்களையும் காணும்போது உண்மையாகவே ஒரு புத்துணர்வு அவனுக்கு உண்டு பண்ணினது. During his travel, he was just coming through barren lands where they could not see any tree, any plant, any flower, and there were no leaves on the trees. But when he approached Damascus, he saw the beautiful flowers of the plants, and the trees were green. While he and his soldiers saw these things, they were amazed to see those things. அந்த நேரத்தில் தான் இப்படி அந்த இயற்கை காட்சிகளை ரசித்து அவங்க போய் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே when they were enjoying all these natural scenes and going at that time, particular time, சவுலும் அவனது தோழர்களும் வியப்போடு கூட அந்த அழகை பார்த்து கொண்டு போறாங்க. He and his friends, they were just wondering at the beauty of the nature. திடீரென்று அவன் பின்பு அறிவித்தது போல சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணிகளும் சுற்றி பிரகாசத்தை கண்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். If you go through the verses where Acts of Apostles 26 verse 13, if you go through that particular verse, it says like this: while he was nearing Damascus, there was a bright light which was brighter than the sunlight. It flashed upon him and his colleagues. அந்த ஒளி அழிவிற்குரிய கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அதிக மகிமையானதாய் காணப்பட்டது என்று சொல்லி தான் எலின் ஒயிட் மேரி அதை பற்றி எழுதுறாங்க. The light was so gloriful, it was beautiful, it was so bright, and no man can with his what you can say mortal eyes can see that one. It was so beautiful. அந்த வெளிச்சத்தை அவன் பார்க்க முடியாதவனாக கண்கள் குருடாக்கப்பட்டு அவன் சாஷ்டாங்கமாய் கீழே விழுந்தான் என்று சொல்லி தான் எழுதுறாங்க. He could not see that light, so he fell down on the ground as a blind man. He could not see after that. Suddenly, திடீரென்று அந்த ஒளி அவனை சுற்றி பிரகாசித்துக் கொண்டிருந்த போது, while the light was just glowing around him,
எபிரேய பாஷையிலே சொல்லப்படுகிற ஒரு சத்தத்தை அவன் செவிகளில் கேட்கிறான். Oh, he heard a sound in the language of Hebrew, சவுலே சவுலே, and it said, Saul, Saul, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் why art thou persecuted me? என்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். He heard a sound like this. அதுக்கு சவுல் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். And Saul asked, Lord, who art thou? அது கர்த்தர் சொல்லுகிறார், And the Lord said, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am Jesus, I am Christ whom ye persecute. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். It is very hard for you to kick on the thorn. இந்த பயத்தினால் நிறைந்தவர்களாகவும் With this fear, Saul and his men, they were filled. அந்த ஒளியின் உக்கிரத்தினால் பார்க்க முடியாதவர்களுமாகி போன சவுலின் தோழர்கள் ஒரு குரலை கேட்கிறார்கள். Saul and his friends, they were unable to see, but they heard a sound. ஆனால் ஒரு மனுஷன் தான் பார்க்கலாம். And they could not see any man there. And they could hear a sound, they found no man there. ஆனால் அந்த சவுல் அந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து கொண்டான். But especially Saul understood the words which were spoken with the voice gave. சவுலோடு பேசினது தேவகுமாரனாக இருக்கிறார் என்று தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டார். The voice which spoke with Saul was the Son of God. அவனுக்கு முன் நின்றிருந்த மகிமைமிக்க ஒருவரில் அவன் சிலுவையில் அறியப்பட்ட ஒருவரை கண்டான். And before he saw the man, Savior who was crucified in the cross in front of him. அதாவது அந்த வெளிச்சத்தினால கண்கள் குருடாக்கப்பட்டு தாக்கப்பட்ட அந்த யூதனின் ஆத்துமாவின் மீது இரட்சகரின் முகத்தின் சொரூபம் என்றென்றைக்குமாக பதிக்கப்பட்டது. Oh, he was troubled and he could not see, but when he heard the sound, the face, the image of the Savior was fixed upon his heart permanently from that day onwards. இதுதான் எலன் ஒயிட் சொல்றாங்க. Sister White says, இயேசுவின் அடியார்கள் the followers of Jesus Christ, உபத்திரவப்படுத்துவதினாலும் by persecution, உண்மையில் அவன் சாத்தானின் வேலை செய்து கொண்டிருந்தான் என்பதை இப்பொழுது சவுல் கண்டான். Oh, while he was troubling those Christians, he was really persecuting God. It is the work of Satan. So he understood like that. Oh, so far Satan was working with me, so I was against God. Now he understood very clearly why he acted like that, because of Satan's induction. பரலோக ஒளி அந்த ஒளிப்படுத்திய அந்த நேரத்தில் குறிப்பான விதத்தில் விரைவாக பவுலின் மனம் செயல்பட்டது. When the heavenly light flashed on him, his mind worked very quickly. What am I doing? He was thinking about Jesus Christ and he wanted to persecute the people of God. Now he understood that he was doing something against God, against Jesus Christ. பரிசுத்த எழுத்துக்களில் இருந்த தீர்க்கதரிசன ஆவணங்கள் அவனது புரிந்து கொள்ளுதலுக்கு திறக்கப்பட்டன. Now the documents of the prophecies were opened in front of him so that he might understand. கர்த்தருக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, dear brothers and sisters in the Lord, இன்றைக்கு ஒருவேளை நாமும் கிறிஸ்துவர்களுக்கோ அல்லது கிறிஸ்துவுக்கோ எதிராக நாம் செயல்படுவோமே ஆனால், if we act against Christ or his followers, அது சாத்தானின் ஏஜென்ட்டுகளாக அல்லது சாத்தானினுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை இங்கே இளைஞர் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். when we act against Jesus or against his gospel,
we are the agents of Satan. We are doing the work of Satan. That means in Christ. எனவே நாம் எப்பொழுதுமே கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாக நாம் எந்த விதமான காரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். What we can understand from this is we should not talk against Christ or his followers. இயேசுவின் விலை மதிப்பிக்க அநேக அடியார்கள், The people, those who are highly influenced by the love of God, கொடூரமான உபத்திரவங்களினாலும் they were very hard punishments were given. மரணத்தை சந்தித்தனர் என்பதையும் சவுல் இப்பொழுது நினைவு கூறுகிறார். The people, those who believed God deeply, were persecuted and they were killed. This is what Saul felt now. அவன் எதை அங்கே அறிந்து கொண்டார் என்று சொன்னால், What he understood there is வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மேசியா, the promised Messiah, நசரேயனாக இயேசுவாக இந்த பூமிக்கு வந்திருந்தார் என்பதையும், so the promised Messiah, he is Jesus Christ. அவர் எவர்களை ரட்சிப்பதற்காக வந்திருந்தாரோ அவர்களால் அவர் நிராகரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதையும் சவுல் இப்போது நிச்சயமாக அறிந்து கொண்டார். Saul understood one thing: the Messiah who came to save the people was rejected and he was crucified by the people. இப்படியாக என்ன செய்யறாருனாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுதுதான் என்ன செய்யறாருனாக்கா அவர் உணர ஆரம்பிக்கிறார். Thus he tried to understand Jesus Christ now. அதாவது என்ன இங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், The other thing which we see here is தனது எதிரிகளுக்கு நேராக ஸ்தேவான் காட்டியிருந்த சகிப்பு தன்மையையும் அவனது மன்னிக்கும் தன்மையும் இப்பொழுது சாட்சியாக கண்டிருக்கிறார். When they stoned Stephen, Saul kept his clothes with him and he gathered over there, and now he understood how come he is having a quality of so long suffering, and even he never cursed anybody. When he was stoned, Stephen quietly he was there. He noticed this thing. Especially Saul noticed the property, the quality of Stephen, how he was long suffering, how he was very quiet, and how he was peaceful in that particular time of persecution. தன் நிமித்தமாக சித்திரவதை செய்யப்படுவதற்கும் துன்புறுத்தப்படுவதற்கும் ஆளாக்கப்பட்டிருந்தவர்களின் துயர் தாங்கும் மன உரத்தையும் மகிழ்ச்சியையும் அவன் கண்டிருந்தான். For Jesus' sake, this Stephen suffered, and how he was so peaceful, how he was so cheerful in that particular time. When all the people are stoning Stephen, he was very happy. He was happy to receive that particular punishment, that particular persecution. He was so happy and he was very bold over there. இப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கிறிஸ்து சவுலிடம் பேசியிருந்தார். Now Jesus talked to him, Saul, Saul, why art thou persecute me? எனும் அந்த இப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் கேட்கிறாரா அந்த கேள்விக்கு, For that answer, why thou persecute me, my Lord, who art thou? Asked Paul. இந்த கேள்விக்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அதே குரலில் பதில் கொடுக்கப்பட்டது. While Saul asked, who art thou, my Lord? The same voice answered him, I am the one, I am Jesus, the one whom you persecute. இங்கே கிறிஸ்து அவரது மக்களுடன் அடையாளப்படுத்தி காட்டுகிறார் தன்னை. Jesus himself identify himself with his people. இயேசுவின் பின்னடியார்களை உபத்திரப்படுத்துவதனால் சவுல் பரலோகத்தின் கர்த்தருடன் போரிட்டுக் கொண்டிருந்தான். By persecuting the people of God,
he was struggling with the heaven. Saul was struggling with the heaven, fighting. பரலோகத்தின் கட்டளை நேரடியாக போரிட்டு இருந்தான் என்று சொல்லி தான் அமீர் எழுதுறாங்க. Sister White says he was fighting with the God of heaven directly. இன்றைக்கும் அநேக நபர்கள் சத்தியத்துக்கு எதிராகவும் சபைக்கு எதிராகவும் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்கிறார்களே, ஆனால் அவர்கள் உண்மையாகவே பரலோகத்தின் கர்த்தருக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக என்றுதான் பொருள். Today some people are fighting against God and the church members and all these things. That means they are directly fighting with God. They are picking up, there is a conflict between them and the heaven. அவன் சவுல் என்ன செய்யறான், உடனடியாக இந்த காரியங்களை கர்த்தர் பேசும்போது அவன் நடுங்கி திகைத்து அவன் கேட்குறான் கடவுள்கிட்ட, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவங்க கடவுள்கிட்ட சவுல் கேட்குறாரு. While he was going through this experience, Saul asked a question, Lord, what shall I do now for me? What is your will? Express me. What shall I do for thee? What shall I do now for you? You tell me, what is your will? He asked God, Lord. நீ எழுந்து பட்டணத்திற்கு போ, நீ என்ன செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். You go into the city, stand up and go into the city, and what you should do will be revealed there. அவன் பார்வை விழுந்தவனாக அவன் தரையில் எழுந்த போது முற்றிலுமாக பார்வை இல்லாதவனாக காணப்படுகிறான். While he got up from the floor, he lost his sight completely. He could not see anything. அவன் கண்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உக்கிரமாக அவன் பார்வை இப்பொழுது முற்றிலுமாக நீக்கப்பட்டிருந்தது. Now his sight was completely blocked. He could not see anything. He was a blind man now. அவன் அப்பதான் உணர்கிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினாலே இப்பொழுது என்னுடைய பார்வை குருடாகி போயிருக்கிறது என்று உணர ஆரம்பித்தான். He felt his mistake. Since I was against the people of God, God has blinded me. God has made me as a blind man. I am unable to see anything. அந்த நேரத்தில் பயங்கரமான அந்த இருளில் அப்படியே அவன் தடவி பார்க்குறான். அப்படி வியப்பிலும் அவனுக்கு தோழர்கள் அவனுக்கு கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கொண்டு போறாங்க. So when he could not see anything, he was just doing like this and like that, and he saw some people and he touched some of his friends, and they gave their hands and lifted him up. இப்படிதான் என்ன செய்யறாங்க, தமஸ்குக்கு அவன் என்ன செய்யறான், நேராக புறப்பட்டு போகிறான். Likewise, he is going to Damascus. இப்படி குருட்டுத்தன்மையினாலும் தாக்கப்பட்டு உதவியற்றவனாக பாவ உணர்வினால் சித்திரவதை செய்யப்பட்டவனாக with a guilty confidence, what I had done before this and what God tells me, with his thoughts he was entering into the city. He felt his mistake, that he was against God. So he felt his mistake now, and what he did was against God. With that feeling he entered into the city. அவன் யூதா என்னும் சீஷனுடைய வீட்டை தேடி சென்றான். And he went to a particular disciple, so called Judah. இந்த நேரத்தில் பவுல் தன்னை குறித்து சிந்திக்கவும் ஜெபிக்கவும் நேரம் அவனுக்கு கிடைத்தது. Now at this opportunity he received some time to think about him and to pray. 3 நாட்கள், ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, 3 நாட்கள் தண்ணீர் குடிக்காம சாப்பாடு சாப்பிடாத பார்வை இல்லாதவனாக அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். For 3 days he was unable to see. He did not eat or drink anything. For 3 days he remained there like that, and he prayed perfectly. அவன் இந்த 3 நாளும் எத்தனையோ வருஷங்களை போல உணர ஆரம்பித்தான். இந்த 3 நாள் என்பது பல வருடங்கள் போல அவனுக்கு காணப்பட்டாங்க. Since he was in the troublesome time, for these 3 days were appeared to him as several years. அவன் மறுபடியும் ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டதே ஞாபகப்படுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி தான் அவங்க எழுதுறாங்க. Oh, the event of Stephen's stoning
was just repeatedly flashing into his mind, and he was thinking about that particular event often. காரணம் என்னன்னாக்கா, ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்படும் போது அவனுடைய முகம் பரலோகத்தின் மகிமையினால பிரகாசித்ததை அப்போதான் அப்போஸ்தலன் சவுல் என்ன செய்யறார், உணர ஆரம்பிக்கிறார். Oh, he remembered when Stephen was stoned to death, he saw his face shining. And this particular event, he was remembering about that. Oh, while he was stoned to death, Stephen's face was glowing with power. A light was there. His face shined like anything. He remembered those things. So, இங்கே சவுல் பார்வை இழந்த போது அவன் கர்த்தரால் எங்கே நடத்தப்படுகிறான் என்று சொன்னால், தேவனுடைய மனுஷன் ஆகிய ஒரு சபைக்கு அங்கே நடத்தப்படுகிறார். While he was a blind man, he was led unto a person who was in the church. இன்னைக்கு நாமும் ஒவ்வொருவரும் சபைக்கு தான் நம்ம போனோம் தவிர சபைக்கு எதிராக நாம் எப்பொழுது இருக்கக்கூடாது. ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று சொல்லி தான் சொல்றதை நாம் பார்க்கிறோம். We should never go into the church or God. We should support the church. We should support our brothers and sisters in the church. அவன் கண்கள் மூடி, கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே அவன் தன் கண்களையும் செவிகளையும் மூடி அந்த 3 நாள் யோசிக்கிறான், எப்படியெல்லாம் நாம் கிறிஸ்தவங்களை ஓய்வு இல்லாம நாம் கிறிஸ்துவ விசுவாசிகளை நாம் துன்பப்படுத்தினோம், உபத்திரப்படுத்தினோம் என்று சொல்லி இருதயம் நொறுங்கினவனாக அந்த காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கிறான். With a broken heart, he was thinking now. He was considering now how he persecuted the people of God without mercy. While he was blind and unable to hear anything, at this particular time, he was remembering the past events, how he persecuted the people, how he troubled the people of God. Yes, all these things were going in his mind. அவனுக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே நம்பிக்கை இரக்கமுள்ள தேவனின் மட்டுமாகவே இருந்தது. அவன் உடைந்த இருதயத்துடன் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். With a broken heart, he looked at God. Only His mercy can save him. Because of that, he looked upon God for everything. அவன் அப்படிப்பட்ட தனிமையாய் இருக்கிற அந்த நாட்களிலே அவன் எதை குறித்து சிந்திக்கிறான் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை பற்றின வேத வாக்கியங்களை நினைவுபடுத்தி பார்க்கிறவனாக காணப்பட்டான். While he was suffering from these kinds of thoughts, how he persecuted the church, how he killed many of the Christians, and he was going through these thoughts in this time. கிறிஸ்துவின் முதலாம் வருகையை அவன் நினைத்து பார்த்தான். He thought about the first coming of Jesus Christ, how he came, what prophecies said about him, and his people, they did not accept him. So all these things he thought about the first coming about Jesus Christ and how people rejected him. All the things were going on in his mind. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினாலே அவன் உணர்த்தப்பட்டு பிதாவுடனும் குமாரனுடனும் முழுமையான இசையுள்ள ஐக்கியத்தை அடைந்து கொள்ள சவுல் ஏங்கினான் என்று சொல்லி தான் எழுதுறாங்க. Here we can see, with the help of the Holy Spirit, he wanted to do according to the will of the Father and the Son of God. ஒருவேளை மனம் திரும்பாத இருக்கிற நாமும் அல்லது சபைக்கு எதிராக சத்தியத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற நாமும் கர்த்தரால் கண்ணில் குருடாக்கப்பட்ட பிற்பாடு தான் நாம் மனம் திரும்புவோம் என்று நாம் நினைக்கலாமா? We are against the truth and we are against God. If we are struggling like this, we should not think that I will become okay as Saul was blinded when his sight was removed. Don't think like that. அவன் கிறிஸ்துவோடு கூட பிதாவோடு கூட ஐக்கியத்தை விரும்பின போது, when he wanted to commune with God, he wanted the union of God and the Son of God. மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஆகியவர்களுக்கான
அவனது வாஞ்சை வலிமையில் கிருபையின் சிங்காசனத்திற்கு நேராக அவன் தனது விண்ணப்பங்களை ஏறெடுத்தான். அவனது மனம் திரும்புதல், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளப்படுதல் ஆகியவர்களுக்கான அவனது வாஞ்சையின் வலிமையால் கிருபையின் சிங்காசனத்துக்கு நேராக அவன் தனது விண்ணப்பங்களை ஏறெடுத்தான். He understood that God can forgive him, and this forgiveness and salvation is the deliverance from the sin. So he wanted to receive the word of God. He was just before the throne of grace. So he was looking upon the throne of God for his grace. God can forgive me. சிஸ்டர் ஒயிட்டம் என்ன சொல்றாங்க, தி ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் அப்படின்ற புத்தகத்துல Sister White says in the book of the Acts of Apostles, பேஜ் நம்பர் 120ல, page number 120, என்னை என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறது என்ற பவுல் கேட்டபோது, what is thy will about me? What shall I do for thee? When Saul asked like this, அப்பொழுது அவனை பற்றி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி விசாரித்துக் கொண்டிருந்த அந்த யோதனும் சபையுடன் தொடர்பு கொள்ளும் இடையில் வைத்தார். அப்படி கேள்வி கேட்ட அவனை பற்றின தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி விசாரித்துக் கொண்டிருக்கிறான் பவுல். நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது, நீ போய் சபையோட தொடர்பு கொள்ளு என்று சொல்லி சபைக்கு தான் அனுப்பினார். When he wanted not the will of God, God told him to go, asked him to go to the church, and there it will be revealed what you should do. What is my will be revealed there, said God. அதே பேஜ் நம்பர் 121ல சொல்றாங்க. Sister White says in the page number, the same page number 121, சவுல் யூதாவின் வீட்டில் தனித்திருந்து ஜெபம் செய்வதிலும் விண்ணப்பத்தை எழுதுவதிலும் தொடர்ந்திருந்த போது தமஸ்குவிலே Saul was continuously praying in the house of Judah, and he was fasting and praying. அந்த நேரத்தில் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேரில் ஒரு ஸ்டேஷன் என்ன செய்யறாருனாக்கா இருக்கிறார். At that particular time, while he was praying and fasting, there was a disciple called Ananias. He was there in Damascus. கர்த்தர் அந்த அனனியாவுக்கு தரிசனமாகி தர்ஷின் பட்டணத்திலாகிய சவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Now God appeared to Ananias in a dream, and he said, "Go there. You see that that particular person who is called Saul, he is now praying. அவனுக்கு உதவி தேவையா இருக்கிறது. He is in need of your help. அதனால நேர்தெரு எனப்பட்ட தெருவுக்கு நீ போய் யூதாவிலே தர்ஷீஸ் பட்டணத்திலாகிய சவுல் என்னும் பெயர் கொண்ட ஒருவனை தேடு என்று சொல்லுகிறார். You go to the street which is called Straight Street, and you go there and see in the house of Judah who is and you can see a person who is so called Saul, who is of the city of Tarshish. ஏன்னாக்கா கர்த்தர் சவுலுக்கு தரிசனத்தில் என்ன கொடுத்தாருனாக்கா, அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் தன்னிடத்தில் வரவும் அவன் தன்மேல் கை வைக்கவும் தன்மேல் கை வைத்து ஜெபிக்கிறது போல தரிசனத்தை சவுலுக்கு கடவுள் கொடுத்தாரு. God gave him a vision. In that vision, God showed him that a person who was called Ananias, who came and kept his hand on the head of Saul, and he prayed. At that time, he received his sight. கடவுள் நேரடியாகவே அவனுக்கு பார்வை கொடுத்திருக்க முடியும். God could have given him sight directly. கடவுள் சவுலுடைய பார்வை எடுத்தது போல கடவுளே அவனுக்கு பார்வை கொடுத்திருக்க முடியும். How God took his sight away, he could have given that sight directly by God himself. ஆனா கர்த்தர் அந்த காரியத்தை செய்யல. God didn't do that one. அவனை சபையோடு தொடர்பு கொள்ளும்படி செய்தார். God made him to contact the church. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனோட சேர்ந்து நீ ஜெபம் பண்ணு தான் சொல்லுகிறார். There is a man who is called Ananias. You go and join with the person and pray. இப்படித்தான் இயேசு அவரால் ஏற்படுத்தப்பட்ட சபைக்கு அதிகாரத்தை கொடுத்து
this is how God given His power to the church which is established. பூமியில் அவரால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அவருடைய ஏதுகாத்தின் கீழ் சவுலை வைத்தார். சபைக்கு கீழ தான் சவுலை வைக்கிறாங்க. So now Saul was brought under the church, and he went to a church member who is so called Anania. Now he is under that particular man. பூமியின் மீது பிரதிநிதியாக இருக்கும்படி இப்பொழுது கிறிஸ்துவ சபையை ஏற்படுத்தினார். Now God has created, God has established His church to be His representative on this church, on this world. மனம் வருந்தும் பாவியை ஜீவனுக்குரிய பாதையில் நடத்துகிற என்ற பொறுப்பு சபைக்குரியதாக இருக்கிறது. The sinner who repents should come to the church. This is the responsibility of the church. மனம் திரும்புகிற அந்த பாவிக்கு ஜீவனுக்குரிய அந்த பாதையில் நடத்துகிறது சபைக்குள்ளான பொறுப்பு. Okay, those who are repenting and come to the church, they should be led towards the heaven. That is the work of the church. அநேகர் தங்களுக்கு கிடைத்துள்ள ஒளிக்காகவும் அனுபவத்திற்காகவும் பூமியின் மீது அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அடியார்களை விட்டு விலகி தனிப்பட்டவர்களாக கிறிஸ்துவிடம் மட்டுமே கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். Many people, அநேக மக்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள ஒளி வெளிச்சத்திற்காகவும் அனுபவத்திற்காகவும் பூமியின் மீது அவரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அடியார்களை விட்டு விலகி தனிப்பட்டவர்களாக கிறிஸ்துவிடம் மட்டுமே கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக உள்ளனர் என்னும் யோசனையை உடையவர்களாக இருக்கிறார்கள். God has given them the truth and the light. Some people think that they receive the light and the truth, and they want to separate themselves from the other people, and they wanted to live a separate group, in a separate group, instead of going to God. They want to live in a separate group. சபையோடு சேராமன்னு பரலோகத்துக்கு போய் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. If you don't come to the church, no problem, I'll go to heaven. Like that, they act as a separate group. They don't want to come to church. சபையின் மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். Only through the church you can go to heaven. அதனால தான் கடவுள் வந்து சவுலை வந்து அனனியா என்கிற அந்த சபையிடத்துல அனுப்புகிறார். That's why God sent Anania to the particular church member who is so called Anania. தனிப்பட்ட முறையில் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. No individual can go to heaven directly. அதனால தான் சபையிலே அபிஷேகம் பண்ணின உபாதிகளை அவர் மதிக்கிறார். உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற ஒரு வாய்க்காலாக அவர் ஏற்படுத்தியிருக்கும் சபையினத்துக்கு பாவிகளை உள்ளெடுத்துகிறார். Now God has ordained some ministers to do His work, and the people, those who repent, they should come to the church, and He gives more, reveals more truths to the people from the pastors and others. எனவே நாம் பாவிகளாக இருக்கிறோம். சபைக்கு போனால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பாவத்தில் நம்மால் விலகி பரலோகத்தின் பாதையில் நம்மால் நடக்க முடியும். அதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். Since we are sinners, if we go to the church alone, we can be saved. For that, God is with us. He will help us. எனவே கர்த்தருக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, dear brothers and sisters in Christ, நாம் தனிமையிலிருந்து பரலோகம் போக முடியாது. Therefore, we cannot go by separating ourselves as from the others. We cannot go to heaven. பரலோகத்தோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். We should join with the heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார். Christ is the vine plant. நாம் அதனுடைய கிளைகளாக இருக்கிறோம். We are branches of that particular grape plant. சபையாக அந்த செடியோடு கூட கிளை வெட்டி போடப்பட்டால் அது உயிர் இல்லாமல் போயிடும். We should join as branches. We should join the church. The church is the plant. Now, and if we don't join the church, we will be cut off from the church, and we will not go to heaven. அது ஜீவன் இல்லாமல் போயிடும் சொல்றாங்க. And when the branch is cut off from the plant, it won't have life. யோவான்ல சொல்லும்போது சொல்றாங்க, in John, the book of John, it says 15ஆம் அதிகாரத்துல 2வது வசனம், chapter 15 verse 2, கனி கொடாத இருக்கிற செடியை வெட்டி போடுகிறார். If the branch doesn't give fruit, God will cut off that one.
கத்தியை பயன்படுத்துகிற பிதாவாய் இருக்கிறான்னு சொல்லி டிசரா பேஜஸ்ல எழுதுறாங்க. Yes, okay. கத்தியை பயன்படுத்துகிறவர் பிதாவாய் இருக்கிறார். I mean, the one who is using the knife is the father, says Sister White. டிசரா பேஜஸ் Desire pages. எந்த புத்தகத்தில் சொல்றாங்க. In the book of Desire Ages, we can see this one, Sister White. எனவே கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, my dear brothers and sisters in Christ, சபையின் ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்கணும். we should come together in the union of the church. சபைக்கோ சத்தியத்திற்கோ கிறிஸ்துவுக்கு எதிராக நாம் ஒரு நாளும் நாம் போராடக்கூடாது. We should not fight against God or Jesus Christ or against His church. நம் சபையோடு நல்லா பரலோகத்துக்கு போவது உரிது. If we cooperate with the church, we will go to heaven definitely. இப்படியாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us like this. ஆமென். Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you abundantly. ஆமென். Amen. Thank you. Thank you.